வணக்கம். பல சிறிய ராஜ்யங்கள் எப்படி படிப்படியா ஒன்னு சேர்ந்து பிரம்மாண்டமான சாம்ராஜ்யங்களா மாறுச்சுன்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட இந்த வரலாற்று அலசல்ல பழங்கால பாடலிபுத்திரத்துல ஆரம்பிச்சு அலெக்சாண்டர் வரைக்கும் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌடல்யரோட அர்த்த சாஸ்திரத்துல இருந்து ஒரு அருமையான மேற்கோளை பார்ப்போம். மக்கள் இல்லாம ஒரு நாடு இருக்க முடியாது, நாடு இல்லாம ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. ரொம்ப எளிமையான வரிதான், ஆனா எவ்வளோ ஆழமான அர்த்தம் பாருங்க. ஒரு அரசனா என்ன, அதோட அடிப்படை என்னங்கிறத புரிஞ்சுக்க இந்த ஒரு வரியே போதும் இல்லையா? சரி, பகுதி 1 பழங்கால பாடலிபுத்திரத்திற்கு ஒரு வரலாற்று பயணம். நம்ம பயணத்தை நேரா கிரவுண்ட் லெவல்ல இருந்தே ஆரம்பிப்போம். இதிகாசா அப்படிங்கிற ஒரு கற்பனை டைம் மெஷின்ல ஏறி நேரா பழங்கால பாடலிபுத்திர வீதிகள்ல இறங்குறதா நினைச்சுக்கோங்க. அங்க பவிஷா, துருவுங்கிற 2 டைம் டிராவலர்ஸ உள்ளூர் பொண்ணான இரா சந்திச்சு அந்த நகரத்தையே சுத்தி காட்டுறா. அங்க என்ன நடக்குது? உறுதியான அகழிகள், பெரிய தூக்கு பாலங்கள், நாட்டை பாதுகாக்க கம்பீரமா அணிவகுத்துச் செல்லும் வீரர்கள்னு அந்த நகரமே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். அந்த சிறுமி ஒரு விஷயம் சொல்றா. அதாவது அவங்க நாட்டை ஆளும் மன்னரோட எல்லைய குதிரையிலேயே போய் சேரணும் கூட கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுமா. நினைச்சு பாருங்க, ஒரு சாம்ராஜ்யம்னா அது எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பா இருந்திருக்கும். அடுத்த பகுதி 2 ஒரு பேரரசின் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். இவ்ளோ பெரிய நிலப்பரப்ப எப்படிதான் நிர்வாகம் பண்ணிருப்பாங்க? எம்பயர் அப்படிங்கிற வார்த்தை இம்பீரியம் அப்படிங்கிற லாத்தின் சொல்ல இருந்து தான் வந்துச்சு. இதுக்கு உச்ச அதிகாரம்னு அர்த்தம். அதாவது பல சின்ன சின்ன ராஜ்யங்களை சேர்ந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் எல்லாரும் மையத்துல இருக்கிற ஒரு பேரரசருக்கு கப்பம் கட்டுவாங்க. நம்ம பழங்கால சமஸ்கிருத நூல்கள்ல கூட இந்த உச்ச ஆட்சியாளர்களை ரொம்ப பெருமையா சாம்ராட் அல்லது ராஜாதிராஜான்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, ஆட்சி செய்யறதுனா சும்மா படையெடுத்து போய் நாடுகளை கைப்பற்றுறது மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய செக்லிஸ்ட். ஒரு பிரம்மாண்டமான ராணுவத்தை பராமரிக்கணும், முறையான நிர்வாகத்தை அமைக்கணும், வர்த்தகம் சட்டத்திட்டங்களை ஒழுங்குபடுத்தணும், இயற்கை வளங்களை கட்டுப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம கலை கல்வியை ஊக்குவிச்சு உள்கட்டமைப்பையும் சரியா வச்சுக்கணும். இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு பேலன்சிங் ஆக்ட். ஒரு பேரரசை உருவாக்குறதுக்கு 2 முக்கியமான படிகள் இருக்கு. ஒரு பக்கம் அண்டை நாடுகளை கைப்பற்றவும் ஆதிக்கம் செலுத்தவும் ஆக்ரோஷமா போரிடுற ராணுவம் வேணும். இன்னொரு பக்கம் அப்படி பிடிச்ச இடத்த பாதுகாப்பா தக்க வைக்க பலப்படுத்தப்பட்ட கோட்டைகளும் குடியிருப்புகளும் வேணும். அதாவது அக்ரெசிவான படையெடுப்பு அப்புறம் ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு. இது 2ம் சேர்ந்ததுதான் ஒரு பேரரசோட உண்மையான பலம். சரி, பகுதி 3 இந்த சாம்ராஜ்யத்தை இயக்கும் பொருளாதார இயந்திரங்களை பத்தி பேசுவோம். இவ்வளவு பெரிய ராணுவம், இத்தனை பெரிய உள்கட்டமைப்பு, இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரும்? இதுக்கான பதில்தான் ஸ்ரேணிகள். ஸ்ரேணிகள்லாம் வேற ஒன்றும் இல்லை, வியாபாரிகள், கைவினைஞர்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, விவசாயிகளோட ரொம்ப பவர்ஃபுல்லான தன்னாட்சி பெற்ற குழுக்கள் தான். மன்னர் கூட இவங்க விஷயத்துல தலையிட முடியாது. தங்களுக்குன்னு சொந்தமா விதிகளை உருவாக்கிட்டு பேரரசோட உண்மையான பொருளாதார இன்ஜின்களா இவங்க தான் செயல்பட்டாங்க. இதை கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட்ல தனித்தனியா நின்னு ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஒன்னா சேர்ந்து செயல்படுற குழுக்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும்? மூலப்பொருட்கள், வேலை செய்யறவங்க, மார்க்கெட் டேட்டா, இது எல்லாத்தையும் அவங்க கூட்டா ஷேர் பண்ணிக்கிட்டதால ஒட்டுமொத்த பேரரசோட பொருளாதாரமே எங்கேயோ போயிடுச்சு. இப்போ பகுதி 4 மகதத்தின் எழுச்சி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்தப்போ மகதம் மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய பேரரசா மாறுச்சு? மகதத்துல இருந்த வளங்களை புவியியல் ரீதியா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட் கோட் அப்படின்னே சொல்லலாம். வளமான கங்கை சமவெளி, ஆயுதங்களும் கலப்பைகளும் செய்ய உதவியான இரும்புத்தாது, அடர்ந்த காடுகள், படைபலத்தை பல மடங்காக்கின போர் யானைகள், அப்புறம் ரொம்ப ஈஸியான நதி வழி வர்த்தக பாதைகள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருந்ததால தான் அஜாதசத்ரு, மகாபத்மநந்தர் மாதிரியான தலைவர்களால அக்கம் பக்கத்து நாடுகளையெல்லாம் சுலபமா முறியடிக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு மகாபத்மநந்தர் காலத்தை சேர்ந்த இந்த முத்திரையிட்ட வெள்ளி காணயத்தை பாருங்க. பல சின்ன ராஜ்யங்களை ஒன்னு சேர்த்து ரொம்ப பெரிய அளவுல வர்த்தகம் செஞ்சதன் மூலமா மகதம் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா செழிப்பா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த சின்ன நாணயமே ஒரு நேரடி சாட்சி. இறுதியா பகுதி 5 அலெக்சாண்டரோட கிழக்கத்திய படையெடுப்பு. இந்தியாவோட கிழக்குல மகதம் ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்துட்டு இருந்த அதே நேரத்துல வடமேற்குல இருந்து ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் நெருங்கிட்டு இருந்துச்சு. அவர்தான் மாவீரன் அலெக்சாண்டர். கிமு 334ல பாரசீக பேரரசை வீழ்த்திட்டு பல கண்டங்களை தாண்டி ரொம்பவே வன்முறையான ஒரு படையெடுப்பை நடத்தி கடைசியா இந்திய எல்லைகள் வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சதும் அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சியே வேற. உள்ளூர் பழங்குடியினரும் ஆட்சியாளர்களும் கடுமையான எதிர்ப்பை கொடுத்தாங்க.
சில போர்கள்ல பெண்கள் கூட ஆண்களுக்கு இணையா நின்னு நாட்டை பாதுகாத்தாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒரு கட்டத்துல அலெக்சாண்டருக்கே பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. இந்த தொடர்ச்சியான கடுமையான எதிர்ப்பை பார்த்து மிரந்து போன அலெக்சாண்டரோட வீரர்கள் வீட்டை பிரிஞ்ச ஏக்கத்துல இதுக்கு மேல ஒரு அடி கூட நகரமாட்டோன்னு கலகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாற்றிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்திப்பு இங்க தான் நடந்துச்சு. கிரேக்கர்களால ஜிம்னோசோபிஸ்டுகள், அதாவது நிர்வாண தத்துவ ஞானிகள்னு அழைக்கப்பட்ட நம்ம இந்திய முனிவர்களை அலெக்சாண்டர் சந்திச்சார். உங்களை கொன்னுடுவேன்னு அலெக்சாண்டர் மிரட்டியும் அவங்க கொஞ்சம் கூட பயப்படாம தங்களோட விடுகதைகள் மூலமாவும் தத்துவங்கள் மூலமாவும் அந்த மாபெரும் வீரனையே அறிவால ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட அந்த அசாத்தியமான தைரியத்தையும் சிந்தனையும் பார்த்து மிரண்டு போன அலெக்சாண்டர் அவங்கள எதுவும் செய்யாம அப்படியே விட்டுட்டார். இது எல்லாம் தாண்டி கடைசியா ஒரு கேள்வி. வரலாற்றிலேயே மாபெரும் வெற்றியாளர்னு கொண்டாடப்பட்ட ஒருத்தரே தன்னோட சொந்த ராணுவத்தோட சோர்வால தடுத்து இருத்தப்படுறார். ஆயுதமே இல்லாத முனிவர்கள் கிட்ட அறிவாற்றல தோத்து போறாருன்னா உண்மையிலேயே ஒரு சாம்ராஜ்யத்தை யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு மாத்துறது எது? ஆயுத பலமா இல்ல மனபலமா? இந்த ஆழமான கேள்வியோட நான் விடைபெறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.